நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட கான்டாக்டை நீங்க பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா டிஃபால்ட் கான்டாக்ட்னு ஒன்று இருக்கும் உங்க போன்ல. அது இல்லாம கூகுளோட கான்டாக்டை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கூகுள் செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு செயல்னு சொல்லலாம். அப்டேட்டுங்கிற பேர்ல என்னமோ பண்ணி வச்சிருக்காங்க கூகுள் கான்டாக்ட். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வேணுங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அதைத்தான் பயன்படுத்தினீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது, சூப்பரானது. ஸோ அதை பத்தி நான் ரிவீல் பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே ஒரு அப்ளிகேஷனுக்கு அப்டேட் கொடுக்குறாங்கன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுப்பாங்க. இல்லைன்னா பெரிய அப்டேட்டாக கொடுக்குறாங்கன்னா நிறைய புது புது விஷயங்களை புகுத்துறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கூகுளோட கான்டாக்ட்லேயே அப்படி தான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா இது கீழே உள்ள டேப்ல நேமை சேஞ்ச் பண்ணுறாங்களே, உள்ளேயும் நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்துவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிங்களா, இவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் நினைச்ச மாதிரியே எல்லா கோல்மாலும் பண்ணிருக்காங்க அப்டேட்டுங்கிற பேர் கூகுள் கான்டாக்ட்ல. சோ அந்த கூகுள் கான்டாக்ட்ல அந்த பிரத்யேகமான செட்டிங்ஸ் குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல அப்படிதான் சொல்லுவேன். இங்கிட்டு இருந்ததை அதை அப்படி நேரா வச்சிருக்காங்க. அதை முன்னாடி பின்னாடியும் வச்சிருக்காங்க. இதுதாங்க அப்டேட், வேற ஒண்ணு இல்லைங்க. சோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க வாங்க. கூகுள் கான்டாக்ட்ல ஒரு புதிய அப்டேட் வரப்போகுது சொல்லியிருந்தேன்ல, அந்த அப்டேட் வரதுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பகுதியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கூகுள் கான்டாக்ட் குள்ள போகும். ஸோ நண்பர்களே, இதுதாங்க அந்த பகுதி. பார்த்தீங்கன்னா கீழே கான்டாக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் அண்ட் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு டேபை அப்படியே இந்த பேரை வந்து மாத்துறாங்க. சரிங்களா, இதை மட்டும் தான் மாத்துறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு உள்ள போனா பாத்துங்க, இதையே டோட்டலா மாத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்ததை எல்லாமே நேராக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் முன்ன பின்ன கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு விஷயங்கள். உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரக்டா கூகுள் கான்டாக்ட் உள்ள போயிடலாமா? அப்டேட் பண்ணாம நீங்க டைரக்டா உள்ள போகாதீங்க. அப்டேட் பண்ணா மட்டும்தான் அந்த புதிய விஷயம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இல்லைன்னா அந்த பழைய செட்டிங் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ கூகுள் கான்டாக்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணேன். பார்த்துட்டீங்களா மக்களே, ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க, பேரை மாத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் அண்ட் மேனேஜ் இருந்துச்சுல, அதை வந்து ஆர்கனைஸ்னு மாத்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ், ஃபிக்ஸ், ரிமைண்டர், ஃபைனல் குரூப் எல்லாத்தையும் விரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. அப்படியே ஸ்க்ராலிங் பண்ற மாதிரி ஒரு செட்டப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, கீழே உள்ள டேபோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள போய் அந்த செட்டப்பை மட்டும் லெவல் பண்ணி விட்டுருக்காங்க. அவ்வளவுதாங்க விஷயம். இதுக்கு பேர் ஒரு அப்டேட். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒவ்வொரு வாட்டியும் கேட்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ்ல போட்டு நல்ல ரீதியில் பதிவு படிக்க. டாடா பாய். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்காதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது 4 பேருக்கு ஷேர் பண்ணியும் புண்ணியம் இல்லை. இந்த செட்டிங் கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் தான். இருந்தாலும் நோ யூஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச செட்டிங் தான். அங்கிட்டு இங்கிட்டு மாத்தி தான் வச்சிருக்காங்க. ஸோ பயனுள்ள வீடியோவா இருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைன்னா அப்படியே கடந்துட்டு போயிருங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு. பிடிச்சதை தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. சோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.